இப்போது நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களின் நிலையை இந்த நேரத்தில் எடுத்து சொல்வதை கூறி எனது பாசத்திற்கும் மரியாதை கூறிய எங்களுடைய இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் டெல்டா மாவட்டத்தின் பாதுகாவலருமான எனது அருமை அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய மன ஆதங்கத்தை உங்கள் மத்தியில் சொல்ல கருதப்படுகிறேன். எனது தந்தை 1972 இந்த இயக்கத்திலே புரட்சி தலைவரோடு இணைத்து கொண்டு இந்த இயக்கத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வதற்கு அரும்பாடுபட்ட ஒரு தொண்டர். அவர் 1990 மறைவுக்கு பிறகு நான் இந்த இயக்கத்திலே என் தந்தை விட்டு சென்ற பணிகளை தொடர்ந்து இயக்கத்திலே பயணித்தேன். அப்பொழுது எனக்கு 18 வயசிலே எங்களுடைய வழுவூர் கிளை செயலாளராக புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பதவி வழங்கினார்கள். அதன் பிறகு 1996 நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் எங்களுடைய வழுவூர் ஊராட்சி மக்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எனக்கு ஊராட்சி மன்ற தேர்தலில் நிற்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். அதிலே நான் வெற்றி பெற்றேன். தொடர்ந்து 96 2016 வரை ஊராட்சி மன்ற தலைவராக தொடர்ந்து பணியாற்றினோம். அதன் பிறகும் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஊராட்சி மன்ற தலைவரை தான் பெற்றிருக்கிறோம். தொடர்ந்து அதிமுக கோட்டையாக இந்த பகுதி வலம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் எனக்கு பிறகு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பதவியை வழங்கினார்கள். பிறகு ஒருங்கிணைந்த மாவட்ட இளைஞரணி செயலாளர் பதவியை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழங்கினார்கள். மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பதவியை புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அதன் பிறகு பூம்புகார் தொகுதி கழகத்தின் செயலாளராக பணியாற்ற புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வாய்ப்பு தந்தார்கள். அதன் பிறகு மயிலாடுதுறை நகர கழக செயலாளராக பணியாற்றுவதற்கு வாய்ப்பு தந்தார்கள். அதன் பிறகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டிலே முதலமைச்சராக அம்மா விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் 2021 அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மயிலாடுதுறை மாவட்டத்தை பிரித்தார்கள். பிரித்து முதல் மாவட்ட செயலாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னை முதல் மாவட்ட செயலாளராக மயிலாடுதுறை மாவட்டத்தில் என்னை அறிவித்தார்கள். ஏகோபித்த அனைத்து தொண்டர்களும் என்னை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு நான் செயல்பட்டேன். சிறப்பாக பணியாற்றினேன். 5 ஆண்டு காலம் சிறப்பான பணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆட்சியை பிடிக்க வேண்டும். மயிலாடுதுறை தொகுதி, பூம்புகார் தொகுதி, சீர்காழி தொகுதி, இந்த 3 தொகுதியுமே வெற்றி பெற வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அரும்பாடுபட்ட அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் அமர்த்த வேண்டும் என்ற உயர்ந்த லட்சியத்தோடு அன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருந்தேன். ஆனால் அன்றைக்கு எனக்கு எதற்கு இந்த மாவட்ட செயலாளர் பதவியை வழங்கினார்கள் என்று தெரியவில்லை, எதற்காக என்னை எடுத்தார்கள் என்றும் தெரியவில்லை. ஆனால் அப்பொழுது என்னை எடுத்து விட்டார்கள். 2021 என்னை மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு மீண்டும் என்னை மாவட்ட பேரவை செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்தார்கள். அண்ணன் தலைமை விசுவாசத்திற்கு கட்டுப்பட்டு நான் அந்த நம்மளுடைய அண்ணன் எடப்பாடியார் தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுதும் இயக்கத்திலே நமக்கு ஒரு மயிலாடுதுறை தொகுதியில சட்டமன்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் அப்பொழுது கூட்டணிக்கு ஒதுக்கினார்கள். அது கூட்டணி தர்மம். நம் இயக்கத்திற்கு கட்டுப்பட்டு நம் இயக்கத்தில் பயணிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நான் அப்பொழுதும் அதையும் தாங்கிக் கொண்டு இந்த இயக்கத்திலே பயணித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது 3 தொகுதிகளுமே தோற்று நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி இழக்கப்பட்டதற்கு, அதுவும் அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் OS மணியன் அவர்களும் நம்முடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் பவுண்டாஜி அவர்கள் தான் முழு காரணம். அதன் பிறகு தொடர்ந்து இந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்தேன். 4.5 ஆண்டு காலம் தொடர்ந்து அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தேன். அன்றைக்கு OS மணியன் அண்ணன் அவர்களும் அண்ணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பவுண்டாஜி அவர்களும் என்னை அனைத்து இடங்களிலுமே அசிங்கப்படுத்தினார்கள், கேவலப்படுத்தினார்கள். ஒரு பொதுக்கூட்டத்திற்கு சென்றால் அசிங்கப்படுத்துவார்கள், மேடைக்கு சென்றால் பொறுப்பிலே இல்லாதவர்கள் கீழே இறங்கு என்று சொல்வார்கள். இப்படி கேவலப்படுத்தி மிக கேவலமாக அசிங்கப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் தாங்கி கொண்டு நம் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழ்நாட்டிலே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை நிறைவேற்ற வேண்டும்,
ஏற்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு அனைத்து அசிங்கங்களையும் ஏற்படுத்தி கொண்டு இந்த இயக்கத்தில் பயணித்துக் கொண்டிருந்தோம். மீண்டும் பிறகு ஒரு மாதங்களுக்கு முன்பு எனக்கு ஒன்றே செல வாய்ப்பு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கொடுத்தீர்கள். அதையும் சிறப்பாக ஏற்றுக்கொண்டு சிறப்பாக பணியாற்றினேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியை எனக்கு வழங்குவீர்கள் என்று எதிர்பார்த்தேன். அதற்கு முழு காரணமும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் மீது முழு நம்பிக்கையோடு நாங்கள் இருந்தோம். ஆனால் இங்கு இருக்கின்ற மாவட்ட செயலாளரும் இங்கு இருக்கின்ற அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்களும் இந்த தொகுதிகளை தார வைத்து கொடுத்து விட்டார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்களை நான் ஒரு 5 நாள்களுக்கு முன்பு சந்தித்தேன். அப்பொழுது அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், தொகுதியை கூட்டணிக்கு தான் ஒதுக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் இந்த தொகுதியை நான் பெற்று வாங்கிவிடுவேன் என்று அவர் வாக்குறுதியை தந்தார்கள். அந்த அடிப்படையில் நான் எடப்பாடியார் அண்ணன் அவர்களை பார்த்துவிட்டு நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். தொகுதி கூட்டணிக்கு போயிட்டு அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் என்னை தொலைபேசியில தொடர்பு கொண்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அண்ணா பொதுச்செயலாளர் சொல்லிட்டாங்க, இந்த தொகுதி வந்து பாமகவுக்கு ஒதுக்குறதா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் வந்து அமைதியாக இருந்துட்டேன். மங்கநல்லூர்ல ஒரு பூத்து கமிட்டி நிர்வாகி கூட்டம் போட்டிருந்தாங்க. அண்ணன் பவுன்ராஜ் அவர்கள் என்னை தொலைபேசியில தொடர்பு கொண்டு, வாங்க தம்பி வந்து கட்சியில இந்த பொறுப்பை செயல்படுங்கன்னு சொன்னாரு. இல்லைன்னா எனக்கு பொறுப்பு வேண்டாம், நீங்க செயல்படுங்க, யாரையோ வச்சு பார்த்தீங்கன்னா நான் சாதாரண தொண்டனா இருந்துக்கிறேன் அண்ணன் சொன்னாரு. இல்ல நீ மெட்ராஸ் வா போவோம், அண்ணன் பொதுச்செயலாளர் போய் பார்ப்போம், பார்த்த தொகுதி எப்படியாவது மாத்தோம் அண்ணன் சொன்னாரு அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர். அவர் சென்னை போயிட்டாரு. அப்புறம் நானும் அவரோட போனேன். அப்புறம் உள்ள போனோம். அப்போ பொதுச்செயலாளர் சொன்னாங்க, ஏன் இதெல்லாம் முன்னாடியா செய்ய வேண்டியதானே, எல்லாம் ஒத்துமையா இருந்து செய்ய வேண்டியதானே சொல்லிட்டு கொஞ்சம் கடுமையா பேசி சத்தம் போட்டு நீங்க போய் செயல்படுங்க, எதா இருந்தாலும் பார்த்துப்போன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இதுதான் நடந்தது. நீங்க தாவேக்கால சேர போறதாவும் பூம்புகார் தொகுதி கிட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து பூம்புகார் தொகுதி சுயேட்சா நிக்க போறதாவும் வருந்தி கிளம்புச்சு. அதை பத்தி என்ன? நான் எந்த இயக்கத்திலையும் சேர மாட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இந்த இயக்கத்துல பயணிப்பேன். மாவட்ட அவைத்தலைவர் பி பாரதி வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்காங்க நேற்று. இந்த நிலைமையில இன்னைக்கு நீங்க வருத்தம் தெரிவிக்கிறது அப்படின்றது இங்க இருக்கிற கூட்டணி கட்சிகளோட வெற்றி பாதிப்பு ஏற்படுத்தும். இதை வந்து எடப்பாடி ஏத்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? எங்களுடைய ஆதங்கத்தை எங்களுடைய பொதுச்செயலாளர்கிட்ட தான் சொல்ல முடியும். அதை சொல்லியிருக்கோம். அதை எடுக்க வேண்டிய முடிவு அவருக்கு தெரியும். 2021 கூட்டணியை ஒதுக்கும் போது நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஆனா இப்ப வந்து ஏத்துக்காம இருக்கிறதுக்கான தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறோம். பவுன்ராஜி அண்ணன் ஓஎஸ் மணியன் அவர்கள் இருக்கின்ற வரை மயிலாடுதுறை மாவட்டம் அதிமுக கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது. அதை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நாங்கள் மனவேதனையோடு அவர்கள் பயணிக்க முடியவில்லை. ஒரு பயணிக்கிறோம்னு சொன்னா ஒரு மனப்பூர்வமா ஒரு சந்தோஷமா ஒரு பயணம் செய்தால் அது வெற்றி பெறும். அவர்கள் எங்களை வஞ்சிக்கப்படுகிறது. தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறோம். 5 முறை சட்டமன்ற வேட்பாளராக இன்னைக்கு அண்ணன் பவுன்ராஜ் அவர்களை அறிவித்திருக்கிறார்கள். 2 முறை ஜெயிச்சிருக்காரு, 2 முறை தோத்திருக்கிறாரு, இந்த முறை நிக்கிறாரு. ஏன்னா வேற யாருமே கிடையாது அந்த இதுல. பவுன்ராஜ்னா திமுகவுக்கு போயிட்டு வந்தவர், திமுகல இருந்து வந்தவர், திமுக திருப்பி அண்ணா திமுகவுக்கு போனவர். அவரு இன்னைக்கு வேட்பாளர். நாங்கள்லாம் 72 இருந்து 52 ஆண்டு காலம் இதுவரை எந்த இயக்கத்திற்கும் செல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்களுக்கு வேற வழி கிடையாது. நாங்களாம் எங்கேயும் போக முடியாது. அந்த அடிப்படையில் இதே தேதின்னு கிடக்கிறோம். நாங்களும் புறக்கணிக்கப்படுகிறோம். இது வரைக்கும் புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். இனியும் அவர்கள் இருக்கின்ற வரை நாங்கள் புறக்கணிக்கப்படுவோம். ஆகையினால சாதாரண தொண்டனாக இருந்து இந்த இயக்கத்திற்கு பணியாற்றலாம்ங்கிற முடிவு எடுத்திருக்கோம். உண்மைதான். அவர் சமுதாயம் பார்ப்பார். அவர் சமுதாயம் என்று சொன்னால் அதற்கு ஒரு மரியாதை, மாட்டு சமுதாயம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு மரியாதை தான் அவரிடம். இதுதான் உண்மை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் சமுதாயம் கிடையாது. புரட்சி தலைவர் பாமர மக்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். எந்த ஜாதி மதங்களுமே இல்லாத ஒரு இயக்கம். ஆனால் அவர் ஜாதி பார்ப்பார். அவர் ஜாதினா ஒரு மரியாதை, மற்ற ஜாதினா ஒரு மரியாதை. அங்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு தான். 3 மாசத்துக்கு முன்னாடியே நீங்க தாவேக்கால இணையறதுக்காகவும் அதுக்கான பேச்சுவார்த்தையின் அடிப்படையில தான் குத்தாலம் வடக்கு ஒன்றிய செயலாளர் கொடுத்ததாகவும் ஒரு தகவல் கிடையாது. பொதுச்செயலராக பார்த்து போட்ட பொறுப்பு அது இருக்கு. இப்ப சுயேட்சையா மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதியிலோ அல்லது பூம்புகார் சட்டமன்ற தொகுதியிலோ போட்டியிடுவதற்கான வாய்ப்பு. தொண்டர்கள் என்ன சொல்றாரோ செய்ய வேண்டியதுதான். தொண்டர்களின் முடிவு. எனக்கு தனிப்பட்ட முடிவு கிடையாது.